ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அப்போ நம்ம இப்போது மாவேலிக்கரை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். நாளைக்கு என் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ நான் மதுரைக்கு போகிறேன். ட்ரெயின் வந்து 10:28க்கு. நான் வந்து இப்போது டைம் 10:36 ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்துடும் ட்ரெயின். ஸோ நம்ம ட்ரெயினில் எடுத்து போவோமா? குட் மார்னிங் காய்ஸ். அப்போ நம்ம திண்டுக்கல் வண்டி மதுரைக்கு போயிட்டுருக்கேன். நேற்று ட்ரெயினில் ஏறிட்டு லைட்டே எல்லாருமே தூங்கிடும், அதனால நைட்டு வீடியோ எடுக்க முடியல. A few moments later. கைஸ், ஃபைனலி நம்ம மதுரைக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த நிமிஷம் கண்டுபிடிக்கிறேன் எங்கே இருக்குன்னு தெரியல. கைஸ், நம்ம இப்போ வந்து மதுரையில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து தனுஷ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் எங்கேன்னு தெரியல, இன்னும் வரல. ஸோ பார்ப்போம் எப்போ வருது. One eternity later. இங்கே டீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டீ குடிக்க போகிறேன். மதுரையில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் டீ குடிக்க போகிறேன். எப்படி இருக்கு? ஆரம்பிக்கலாங்களா? பாத்தீங்கன்னா நாங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா என் மச்சான் பேர் தேவா. தேவா ஒரு சாங் பாடுறா. அலப்புறம் அத்தா பாருடா. எல்லாரும் வைட் வைட் வினிஷ் ஹாய் சொல்லுங்க. திஸ் இஸ் கேஷுவல்ஸ். பாத்தீங்கன்னா நானும் இவனும் பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து கேட்டரிங் சர்வீஸ் பண்ண போறேன். பாத்தீங்கன்னா ஒரு கேட்டரிங் போறேன், நான் மடை சாம்பார் நீங்க பாத்துங்க. அவர் வந்து ரிஜெக்ட் பண்ண பெரிய ஆள் அவரு. ஆனா அவர் சிம்பிளா தான் இருப்பாரு. ஆமா, ரத்தன் டாடாக்கு சமம் அவரு. ஆனா பாத்தீங்கன்னா நல்ல மனசு மட்டும் இல்ல, கெட்ட மனசும் இருக்கு அவருக்கு. அவனுக்கு எல்லா மனசும் உண்டு. அவனுக்கு பெல்ட் மட்டும் இருந்து அந்த பெல்ட்ல இருந்துதான். ஆனா அவன் பெரிய டீச்சர்ஸ் கப்பல்ல ஒர்க் பண்றாங்க. அந்த பெல்ட் அந்த போட்டு வேலை பண்றாங்க. ஃபேஸ் வாஷ் மட்டும் நாங்க கொடுத்தோம், எல்லாமே நாங்க தான் கொடுத்தோம். ஆனா டீச்சர்ஸ்ல ஒர்க் பண்ண டீச்சர்ஸே வேற ஒரு பெரிய கப்பல்ல ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ண முடியல. சுனிஷ் வேணா கைஸ், இவனுக்கு டர்க்கின் பண்ண தெரியாது. பங்கடா மென்படா இது பங்க அதான் தெரியும். ரைஸ் டைப் அது பிகம் செய்யலாம். அது ஸ்டைலர் நர்ஸ். கைஸ், அது என்னன்னு தெரியாம வெட்டி பாரு. ஒரு பேண்ட் கண்ணன் தெரியுமா? அது எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? அது பிரைஸ் டாக். பிரைஸ் டாக் இல்லடா. கைஸ், பிரைஸ் டாக் என்ன? பிரைஸ் டாக். ஏய், அது பிரைஸ் டாக் இல்லடா அது. கைஸ், உன்னெல்லாம் ஆல் சரி கைஸ், வாங்க நம்ம இப்ப பாத்தீங்கன்னா பஞ்சம் போறோம். சார் வாங்க கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு மணியை பார்த்துருக்கோம். ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். நீ பாத்தீங்கன்னா கைஸ், பாத்தீங்கன்னா கைஸ், இவன் தான் எங்க ஊர, எங்க வீட்டு அக்கா, எங்க அக்கா இவர் தான். என்னடா பண்றீங்க? பெரிய ஃபேவரட் அக்கா. பேசுங்க, அக்கா மாதிரி பேசுங்க. அக்கா மாதிரி ஒருடா பேசுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் அக்கா மாதிரி பேசுங்க. ஏய் கைஸ், நம்ம கைஸ் அங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க பாருங்க. பாருங்க, சுனிஷோட ஆள் பாக்குறாங்க, அவரோட ஃபேமிலி பாக்குறாங்க. அக்கா மாதிரி பேசு. அக்கா மாதிரி பேசினா உனக்கு 500 ரூபாய் பரிசு. ஏய், மதுரைக்காரன் வந்து இப்ப அக்கா மாதிரி பேச போறாங்க. எல்லாம் பாருங்க கைஸ், பாருங்க பாரு பாரு பேசுங்க பேசுங்க. ஏண்டா வச்சு என்னடா என்னடா பண்றீங்க? ஊர் அக்கா பாத்தீங்களா இல்லையா? போதுடா டி, போதுடா கூப்பிடுறானே. அப்புறம் பேசு. ஏய் வீடியோ ஒரு வாடி பேசு. என்னடா பண்றீங்க? இருக்கீங்களாடா? கைஸ், நம்ம மண்டபத்துல இறக்குறோம். ஃபில்டர்ல தான். ஹாய் கைஸ், பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா மண்டபத்துல இருக்கோம். தொடர்ச்சி அவங்க அண்ணன் மேரேஜ். எங்க சேட்டை விட மேரேஜ் தனுஷ். நீங்க தனுஷங்க நடந்து வர பாரு. கைஸ், பாத்தீங்கன்னா தனுஷோட அக்கா வராங்க. அக்கா தனுஷ் அக்கா கண்ணு தெரியல போல இருக்கு. என்னன்னா இது என்ன ட்ரெஸ்?
உனக்கு வேணுமா அண்ணனுக்கு வேணுமா என்ன மதுரை பிரியாணி இல்லையா நீங்க பாத்தீங்கன்னா சாம்பார் போட போறாங்க guys. இந்த சாம்பாரை பார்த்தாலே வாந்தி வாந்தியா வருது guys. அங்க ஒரு அங்கிள் பாத்தீங்கன்னா பயங்கரமா மதுரை தர மாதிரி பேசுறாரு. மதுரை தர எனக்கு தெரிஞ்சு கொலை பண்ணுவாரு நினைக்கிறேன். அவர் அந்த அளவுக்கு கொலை அவர் பார்த்து பயமா இருக்கு. நம்மளுக்கு ஒரு இடம் போட்டுருக்காங்க. என்ன சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடைக்கும் பாருங்க. இவன் வேற எங்க ஆளே வரலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை எல்லாரும் பார்த்து சாப்பிட்டு காப்பிட்டாங்க. ஓகே. ஸோ நம்ம மதுரையில் வந்துட்டு விதவிதமா ஃபுட் ட்ரை பண்ணோம். ஓகே. ஃபைனலி தோசை ஒரே ஒரு தோசை வந்துருச்சு guys. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்காக செஞ்சிருக்கோம். இதெல்லாம் மாஸ்டர் சாப்பிட்டு எப்படி இருக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாதாம் பால் வச்சிட்டு இருந்தாங்க. நாங்க தெரியாம தூக்கிட்டு வந்துட்டோம். யாருக்கும் வச்ச பாதாம் பால் இது எங்களுக்கு குடிச்சு பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு வேளை சரக்கு இருக்காங்க நான் கண்டுபிடிப்போம். மதுரை பாதாம் பால் மாதிரி இல்ல எனக்கு தெரிஞ்சு இது பாதாம் பால் இல்ல guys. இது வேற ஏதோ நினைக்கிறேன். மதுரை தப்பு பண்ணி வேற ஏதோ கையில வச்சிட்டோம். பாதாம் பால் இல்லையா ஏதோ வந்து மண் தண்ணி நினைக்கிறேன் guys. மாத்தி குடிச்சோம். செத்துனா அந்த மஞ்சள் கலர்ல இருக்கு தண்ணி நினைக்கிறேன். ஒரு குங்கும மஞ்சள் guys. இது என்னடி தெரியல guys. வேற கண்டராகியா இருக்கு guys. சரி பாப்போம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு.